இன்னைக்கு எபிசோட்ல ரோகிணி முத்து மீனா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தது பெரிய பரபரப்பை உண்டாக்கிடுச்சு. ஸ்டேஷன்ல வச்சு முத்து ஏற்கனவே கொலை முயற்சி பண்ணி ஜெயிலுக்கு போனவன் மீனா ரவுடி பொம்பல்னு ரோகிணி அடுக்கடுக்கா பொய் சொன்னப்ப போலீஸ் அதை நம்பி முத்து மீனா மேல எஃப்ஐஆர் போட சொன்னது எல்லாரையும் அதிர்ச்சியடைய வச்சுது. ரோகிணி போட்ட நாடகத்தை பார்த்து மீனா கோபப்பட்டு அடிக்க போனது அவளுக்கு இன்னும் சாதகமா போச்சு. பாத்தீங்களா சார், ஸ்டேஷன்லயே அடிக்க வராங்கன்னு ரோகிணி நடிச்சப்போ முத்து மட்டும் பதறாம நாம தப்பே பண்ணல, கோர்ட்ல பாத்துக்கலாம்னு கெத்தா உட்கார்ந்தது அவரோட தன்னம்பிக்கையை காட்டுச்சு. அந்த நேரத்துல பெண் போலீஸோட குழந்தைக்கு தொண்டையில உணவு சிக்கி மூச்சு திணறினப்போ முத்துவும் மீனாவும் ஓடி போய் அந்த குழந்தைய காப்பாத்தினாங்க. இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் இவ்ளோ நல்ல மனசு இருக்கவங்க கொலை செய்ய மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ரோகிணி பக்கம் திரும்பினதுதான் பெரிய ட்விஸ்ட். போலீஸ் ரோகிணியை துருவி துருவி விசாரிச்சப்போ அங்க வந்த அருண் ரோகிணியின் மொத்த வண்டவாளத்தையும் தண்டவாளம் ஏத்தினாரு. மலேசியா பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்தினது, கார் பிரேக் ஒயர் அறுத்த விபத்துன்னு எல்லாத்தையும் முத்து சாட்சியோட சொன்னப்போ ரோகிணி திருதிருன்னு முழிச்சது பார்க்கவே மாசா இருந்துச்சு. ரோகிணி மேல போலீஸ் வழக்கு போட தயாரானப்போ முத்து பெருந்தன்மையா தடுத்தது அவரோட கேரக்டரை ஒசத்தி காட்டுச்சு. விவாகரத்து கிடைச்சா போதும், இவள் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாம்னு முத்து சொன்னது ரோகிணிக்கு கிடைச்ச மிகப்பெரிய சவுக்கடி. ஆனா ரோகிணி இதை நினைச்சு திருந்துவாளான்னு தெரியல. வீட்டுக்கு வந்த முத்து மீனா சிந்தாமணி ஆள் பைனான்சியர் கிட்ட இருந்து வீட்டு பத்திரத்தை காப்பாத்தினது இன்னொரு ஹைலைட். இவன் ஏமாத்துக்காரன்னு முத்து சொன்னதால அண்ணாமலை உஷாராகி பத்திரத்தை கொடுக்கல. ஆனா விஜயா வழக்கம் போல எனக்கு பணம் தான் முக்கியம்னு பிடிவாதம் பிடிக்கிறது அடுத்த பிரச்சனைக்கு வழிவகுக்குது. முத்து மீனா மேல இருந்த பழி நீங்கினாலும் ரோகிணி விவாகரத்து விஷயத்துல சும்மா இருக்க மாட்டா. மனோஜ் கிட்ட சென்டிமெண்ட் நாடகம் போட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள நுழைய பார்ப்பா. விஜயா பணத்துக்காக வீட்டை அடமானம் வைப்பாரா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.